Good evening students. Today we are going to discuss 10th standard mathematics chapter 2 example sum 2.36. Find the sum of all natural numbers between 300 and 600 which are divisible by 7. 300 க்கும் 600 இடையில how many numbers 7 ஆல divide ஆகும் and sum தான் கேட்டிருக்காங்க. So solution, the sum of all natural number between 300 and 600 are என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 300 எடுத்துக்கிறோம். 300 7 ஆல டிவைட் பண்றோம். 4 7s are 28, balance 2, again ஒரு 0 ஆட் பண்றோம். 20, 2 7s are 14, balance 6, remainder 6. The remainder 6 divisorல மைனஸ் பண்றோம். 7 minus 6 is equal to 1. இந்த 1ங்கறத டிவைடட் கூட ஆட் பண்றோம். 300 plus 1 301. So 301. இது கூட 7 ஆட் பண்ணோம்னாக்க 308. Again 7 ஆட் பண்றோம். 315 and so on. Last number 600 divided by 7. 8 7s are 56, balance 4, 0 add பண்ணும்போது 40, 5 7s are 35, balance 5. The remainder 5 straight divided the minus பண்றோம். மைனஸ் பண்ணிட்டோம்னாக்க 595. So 595 ங்கிறது லாஸ்ட் நம்பர். 595 ங்கிறது லாஸ்ட் நம்பர். So first term 301, another term 308 and so on. 595 ங்கிறது லாஸ்ட் term. This is இது ஒரு AP. இது ஒரு AP, arithmetic progress. The sum of all natural number between 300 and 600 are divisible with 7. 301 7 ஆல டிவைட் ஆகும். 308 7 ஆல டிவைட் ஆகும். 315 7 ஆல டிவைட் ஆகும். லாஸ்ட் நம்பர் 595 7 ஆல டிவைட் ஆகும். இப்போ how many terms இருக்குங்கறத ஃபைண்ட் அவுட் பண்றோம். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படினா n equal to l minus a by d plus 1. இப்போ நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். givenல a is equal to 301, d is equal to 7, l is equal to 595. a வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 301, d வந்து டிஃபரண்ட் 7, l வந்து லாஸ்ட் நம்பர். So 595 minus 301 by 7 plus 1. 595 ல 301 போச்சுனாக்க 294 by 7 plus 1. இதை டிவைட் பண்றோம். 1 7s are 4 7s are 28, balance 1 14, 2 7s are 14. Next 42 plus 1 is equal to 43. by n ங்கிறது 43. So 301 ல இருந்து 595 குள்ள 7 ஆல டிவைட் ஆகிற நம்பர் 43 நம்பர்ஸ் இருக்கு. இப்போ இந்த 43 நம்பர் சம் ஆட் பண்றோம். சம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு ஃபார்முலா Sn equal to n by 2 into a plus l. n 43 by 2, a 301 plus l 595. Next 43 divided by 2, 301
595 add பண்றோம் 6 9 8 896 next divide பண்றோம் 1 2s are 2 4 2s are 8 again 43 divided by 2 into 301 plus 595 add பண்ணோம்னாக்க 896 1 2s are 4 2s are 8 again 4 2s are 8 balance 1 8 2s are 16 next 43 into 448 இத மல்டிப்ளை பண்றோம் 448 into 43 3 8s are 24 4 balance 2 3 4s are 12 12 plus 2 14 4 balance 1 3 4s are 12 12 plus 1 13 next 4 8s are 32 2 balance 3 4 4s are 16 16 plus 3 19 9 balance 1 4 4s are 16 16 plus 1 17 4 6 12 balance 1 9 1 so yes 43 is equal to 19,264 so from between 300 to 600 divisible with 7 43 numbers இருக்கு அந்த 43 நம்பரை ஆட் பண்ணோம்னாக்க நமக்கு 19,264 கிடைக்கும் சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏபி செட் பண்ணனும் 300 ல இருந்து 600 குள்ள எந்த நம்பர் ஃபர்ஸ்ட் 7 ஆல டிவைட் ஆகும் அதுதான் ஃபர்ஸ்ட் 301 தான் 7 ஆல டிவைட் ஆகும் லாஸ்ட் நம்பர் 600 முதல் நம்பர் 595 7 ஆல டிவைட் ஆகும் அது லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட் நம்பர் 301 அது லாஸ்ட் நம்பர் டிஃபரன்ஸ் ஆல क्वेश्चनல இருக்கு 7 ங்கிறது தான் டிஃபரன்ஸ் ரெண்டு ஃபார்முலா அப்ளை பண்றோம் ஃபர்ஸ்ட் n ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு l - a / d + 1 அதோட சம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு sn = n/2 * a + l thank you we'll see the next video